Good morning students. So இந்த வீடியோவில் நம்ம recombinant vaccine பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜியில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் how to produce the human insulin then recombinant DNA technology. recombinant DNA technology யூஸ் பண்ணி எப்படி ஹியூமன் இன்சுலின் வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷனாக வந்து recombinant vaccine அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், recombinant DNA technology has been used to produce a new generation vaccine. இவன் இந்த rDNA technology, recombinant DNA technology யூஸ் பண்ணி நியூ ஜென்ரேஷன் வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். The limitation of your traditional vaccine productions could be overcome by this approach. ஸோ அதாவது ட்ரெடிஷ்னல் வேக்சின் ப்ரொடக்ஷன், இப்போ இதுக்கு முன்னாடி இருந்து காலங்காலமாக வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மெத்தடை இந்த நியூ ஜென்ரேஷன் வேக்சின் வந்து ஓவர் கம் பண்ணுது. இதோட அப்ரோச், the recombinant vaccine are generally of uniform quality and produce a less side effects as compared to the vaccines production by the conventional method. ஓகேவா? இப்போ புதுசாக நம்ம உருவாக்கக்கூடிய இந்த recombinant DNA டெக்னாலஜி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய வேக்சின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கன்வீனியன்ஸாக இருக்கும், லெஸ் சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு யூனிஃபார்ம் குவாலிட்டி, ஓகேங்களா, யூனிஃபார்ம் குவாலிட்டி இருக்குது. தென் லெஸ் சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் வேக்சின் ப்ரொடக்ஷன். கன்வென்ஷனல் மெத்தட் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, வேக்சின் ப்ரொடக்ஷன் மெத்தடு, அந்த மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேக்சினோட கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் recombinant vaccines included the subunit recombinant vaccine, attenuated recombinant vaccine and DNA vaccine. இந்த recombinant vaccine வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைப்ஸ் வந்து recombinant vaccines include the subunits. 3 subunit இருக்குது. recombinant vaccine, ஓகேங்களா, recombinant vaccine. Next one's attenuated recombinant vaccine. Third one DNA vaccine. ஓகேவா, DNA vaccine அப்படின்னக்கூடிய 3 டைப்ஸ். ஸோ இப்போ இதில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப்ஸ், vaccine that use the component of a pathogenic organisms rather than the whole organisms are called subunit vaccine. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் இருக்கு இல்லையா, அந்த வேக்சின் வந்து காம்பனண்ட் ஆஃப் த பேத்தோஜெனிக் ஆர்கனிசம். ஓகேவா, பேத்தோஜெனிக் ஆர்கனிசம், இந்த பேத்தோஜெனிக் ஆர்கனிசத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து சப்யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். recombinant DNA technology is very suited for developing a new subunit vaccine. It included the component like a protein and peptidase and DNAs of pathogenic organism. The advantages of these vaccines including the purity in preparation, stability and safe use. Okay, அதாவது சப் யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின் கூடியது எந்த பேத்தஜனால் டிசீஸ் காஸ் ஆகுதோ அந்த பேத்தஜனோட ஒரு பார்ட்டை நம்ம வந்து வேக்சினாக யூஸ் பண்ணுறோம், ஆர் அதோட ஒரு ப்ராடக்டை நம்ம வேக்சினாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுதான் சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்க்ளூட் த பியூரிட்டி இஸ் ப்ரிப்ரேஷன், ஓகேவா, ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஃப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். நெக்ஸ்ட் ஒன்ஸ் அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ இதில் பாருங்கள், this included a genetically modified pathogenic organism, bacteria or virus that are made a non-pathogenic and are used as a vaccine. ஓகேங்களா, நான் பேத்தோஜெனிக்கை யூஸ் பண்ணாமல், பேத்தோஜனை யூஸ் பண்ணாக்கா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிட் இல்லையா, பேத்தோஜன்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியதான் இந்த சப்யூனிட் மெத்தடு. நான் பேத்தோஜனை தவிர்த்து ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸையோ நம்ம ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் ஃபார்ம் பண்ணி அந்த மைக்ரோப்ஸை நம்ம வேக்சின்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுதான் அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். இட் இஸ் நவ் பாசிபிள் டு ஜெனட்டிக்கலி என்ஜினியரிங் த ஆர்கனிசம், bacteria or virus, and use them as
live vaccine, and such vaccines are referred to as alternated recombinant vaccine. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஆர்கனிசத்தை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற நான் பேத்தஜெனிக் ஆர்கனிசம், ஓகேவா, டிசீஸை காஸ் பண்ணாத ஒரு ஆர்கனிசத்தை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தடில் ஆல்டர் பண்ணி அதோட ப்ராடக்ட்டை வந்து வேக்சின் அப்ளைன் பண்ணி அதை நம்ம வேக்சினாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது அல்டர்னேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ வேக்சின், ஓகேவா, வேக்சினோட டிவிஷனில் தேர்ட் டைப்ஸ் வந்து டிஎன்ஏ வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். So genetic immunization by using the DNA vaccines is a novel approach that came into being in 1990. The immunoresponse of the body is stimulated by the DNA molecules. நம்மளோட பாடியில் இம்யூனோ ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த டிஎன்ஏ மாலிகுல்ஸை சிந்தசைஸ் பண்ணோம். A DNA vaccines is consist of a gene encoding an antigenic protein. அந்த டிஎன்ஏ வேக்சின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டிஎன்ஏவில் இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ எதில் ஃபார்ம் ஆகிருக்கு, என்கோடிங் த ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன், ஓகேவா, ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன்ஸ். ஸோ inserted onto a plasmids and then incorporate in the cells in a target animal. ஒரு டிஎன்ஏ வேக்சினில் ஒரு டிஎன்ஏவில் ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸை நம்ம வந்து ஆல்டர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஆல்டர் பண்ணி அந்த ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கான சப்ஸ்டன்ஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பிளாஸ்மிட்ஸை இன்செர்ட் பண்ணுறோம். எதுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் செல் ஆர்கனிசம். இப்போ ஒரு அனிமலுக்கு வந்து இந்த டிசீஸ் ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அனிமலுக்குள்ளே நம்ம ஒரு பிளாஸ்மிட்டை இன்செர்ட் பண்ணுறோம். அந்த பிளாஸ்மிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிசைரபிள் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கான ஜீன்ஸ் வந்து அதுக்குள்ளே நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த டிஎன்ஏவை இன்செர்ட் பண்ணோன்னா அந்த டிஎன்ஏ வந்து ஒரு வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த வேக்சின் வந்து அந்த டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். It's called makes antigens molecules which are displayed on the surface. This should evoke an antibody response to the free floating antigen secreted by the cell. Okay, free floating antigens வந்து free floating ஆ இருக்கு. The DNA vaccine cannot cause the disease. DNA vaccine வந்து டிசீஸை காஸ் பண்ணாது, cannot cause disease as it contain only copies of a few of its gene. அதில் வந்து ஒரு சில ஜீன்ஸ்க்கான காப்பி மட்டும் இருக்கும். DNA vaccines are relatively easy and inexpensive to design and produce. இந்த DNA vaccines வந்து relatively easy and inexpensive. எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகப்படியாக செலவாகாது, ஓகேவா. கண்டெயின் ஒன்லி காப்பீஸ் ஆஃப் எ ஃபியூ ஆஃப் த ஜீன்ஸ், ஒரு சில ஜீன்ஸ் மட்டும் இதை ஃபார்ம் பண்ணுது. ப்ராடக்ட் இதை டிசைன் பண்ணுறதுக்கோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சிவ்ஸ் வந்து ரொம்ப மீடியமான பட்ஜெட்டில் இருக்கும் அண்ட் ரிலேட்டிவ்லி ஈஸி. வேக்சினை டிசைன் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ வேக்சின் ப்ரொடியூஸ்டு பை த நியூ டெக்னிக்ஸ் ஹாவ் எ டெஃபினிட் அட்வான்டேஜஸ் லைக் producing target proteins and long lasting immunity and trigger immunoresponse only against a specific pathogen with less toxic effects. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் பேத்தஜன், எந்த பேத்தஜனுக்கு அகெயின்ஸ்டாக நாம் வந்து இதை ஆல்டர் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பெசிஃபிக் பேத்தஜனுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் இதை ஆக்ட் பண்ணோம். மற்றபடி இந்த ஆல்டரிங் ஜீனால் அந்த ஆர்கனிசத்தில் வந்து எந்த ஒரு டிசீஸும் காஸ் ஆகாது, ஓகேவா. லெஸ் டாக்ஸிக் எஃபெக்ட், டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது பாய்சன். ரீகாம்பினன்ட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ஸ் ஆர் a subunit vaccine is produced by cloning hepatitis B surface antigen. Gene is the yeast Saccharomyces cerevisiae. ஓகேவா. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வேக்சின் இருக்கு இல்லையா, இந்த வேக்சின் வந்து நம்ம எங்கிருந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன். ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜன் இருக்கு இல்லையா, அதோட சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஹெப்படைட்டிஸ் பிக்கான வேக்சின் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். Saccharomyces cerevisiae yeast. ஸோ இதுக்கான டயக்ராம்ஸ் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஓகேங்களா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸில் டிஎன்ஏ இருக்குது, ஓகேங்களா. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸில் டிஎன்ஏ இருக்குது. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்
hepatitis B antigen producing gene. hepatitis B ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாக்டீரியம். ஓகேங்களா, ஒரு நார்மல் பாக்டீரியம். பாக்டீரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் ஜீனோம் இருக்கும், பிளாஸ்மிட் இருக்கும். ஓகேவா, பிளாஸ்மிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்மிட்ஸ் எடுத்து இதில் ஸ்பெசிஃபிக் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த டிசைரபிள் ஜீன் ஹெப்பாட்டிட்டிஸ் பியை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கு இல்லையா, ஆன்டிஜனை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜீன், அந்த ஜீனை இதோட பைண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரெண்டும், இது வந்து பாக்டீரியாவோட பிளாஸ்மிட், இது வந்து டிசைரபிள் ஜீன், ரெண்டு ஜீனை இதோட பைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாஸ்மிட் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு பாக்டீரியத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பாக்டீரியம் வந்து ரீகாம்பினன்ட் பாக்டீரியம். ஓகேங்களா, இந்த பாக்டீரியம் வந்து ரீகாம்பினன்ட் பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரீகாம்பினன்ட் பாக்டீரியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு ஃபர்தராக டெவலப் ஆகும். அது வந்து மல்டிபை ஆகுது. ஸோ மல்டிபை ஆகும்போது நம்பர் ஆஃப் பாக்டீரியத்தை இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பாக்டீரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபார்ம் ஆகக்கூடிய ஈச் பாக்டீரியம் ஹேவிங் த ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஆன்டிஜன் ஜீன். ஒவ்வொரு ஜீன்லையும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஆன்டிஜன் பி, அதாவது ஹெப்பாட்டிட்டிஸ் பியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கும். அந்த ஜீன் ஃபர்தராக என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஆன்டிஜனை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஆன்டிஜனை ஃபார்ம் பண்ணுது. இந்த டயக்ராமில் எல்லோ கலர் டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்போ அதுதான் ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஆன்டிஜன். இப்போ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஆன்டிஜனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதிலிருந்து பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுத்து அதை பியூரிஃபை பண்ணுறோம், நல்லா சுத்தப்படுத்துகிறோம், க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். ஓகேங்களா, ஸோ அந்த ஆன்டிஜன் சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு வேக்சின் கிடைக்குது. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சினை நம்ம ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வேக்சின் வந்து சிந்தசைஸ் பண்ணுறாங்க நவடேஸ் ரீசன்ட் மாடலில்.